வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட நைட் ரொட்டீன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ அனுஷா வந்துட்டு இப்போ டைம் வந்து 8 o'clock ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேர்ந்து நீங்களும் இந்த விலாகை வந்து பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போய்க்கலாம். ஏன்னா கிச்சனில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு எக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சுட்டா, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நம்ம ரெசிபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்து போய்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் நம்மளே வந்து அங்கே வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ரொம்ப அழுக்காக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட வாய்ஸ் வந்து ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறீங்க, ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த மைக் வந்து இப்போ ஒர்க் ஆகிறது இல்லை. இந்த வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஜிடெக் மைக் வாங்க போகிறோம். அது வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு வந்து ஃபுல்லாமே ரொம்ப கிளியரன்ஸாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம வந்து இப்போ எக் கிரேவிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் தான் அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் நமக்கு வந்து இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் அரைச்சது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. நமக்கு வெங்காயம் உரிச்சாலே தோலை மட்டும்தான் உரிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேருந்து பொல தண்ணி வந்துடும். அது எப்படி தோணும்? முட்டை கிரேவிக்கு வந்துட்டு 3 முட்டை தான் வந்து எடுத்திருந்தேன். சரி 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 முட்டை தான் எடுத்திருந்தேன். சளி வேற எனக்கு பிடிச்சிருக்கு, இருமிக்கிட்டே இருக்கேன். எப்போ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் வச்சேன்னா அந்த நல்லெண்ணெய்னால எனக்கு இப்போ சுத்தமாக முடியறதில்ல. அதனால தான் வீடியோவும் வந்து சரியாக எடுக்கிறதில்ல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுருக்கு. நம்ம அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் இதான பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு வதக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன்.
காரம் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா வந்துட்டு ஹீட்டுக்காக. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக் கிரேவி பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கரகரன்னு கேட்கும், ஏன்னா நான் ஃபேன் போட்டிருக்கேன். ஃபேன் இல்லாமல் உட்காரவே முடியல, அந்தளவுக்கு சூடுங்க. கோயம்புத்தூரில் செம்ம வெயில். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் வந்துட்டு வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதும் நான் லைட்டாக வந்து நக்கி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ லைட்டாக நான் வந்து குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அன்ஷா வந்த பிறகு தான் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே, நான் ரெடி ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்மளோட இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்னதாக இருக்கனால நான் வந்து 5 இட்லி வச்சுட்டு வந்திருக்கேன். கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா சாப்பிட்டா தான். நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்தனால கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் செஞ்சது. இது வரைக்கும் நான் வந்து எக் கிரேவி வச்சுருக்கேன், நல்லா தான் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் வந்துட்டு எனக்கு செம்ம பசி இருக்குது, அதனால் நான் போய் சாப்பிட போகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கொடுக்க பெல்லைங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.